மீட்பராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் ஸ்ட்ரீம் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி சுவாமி. தகப்பனே, நாங்கள் வெளி உலகத்திலே, இந்த உலக காரியங்களிலே, எங்கள் சுயத்திலே எத்தனை ஆண்டுகள் எத்தனை நாட்கள் செலவழித்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற இந்த ஒரு நொடி பொழுது சுவாமி எங்களுக்கு எத்தனை ஆனந்தம் ஆண்டவர், எவ்வளவு சமாதானம் சுவாமி. தகப்பனே, சமாதானத்தின் ஊற்று நீர்தானே, ஆசீர்வாதத்தின் ஊற்று நீர்தானே அப்பா. ஆகவே இந்த வேளையில் நாங்கள் உம்மை தான்ப்பா தேடி வந்திருக்கின்றோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரோ அது அப்படியே 100க்கு 100 நிறைவேறும்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதன் பிரகாரமாக நாங்கள் பிழைக்கும்படியாய் உம்முடைய வார்த்தையால் எங்களை நிரப்பும் சுவாமி. அதை சரியான முறையிலே உணர்ந்து கர்த்தாவை எங்களை அனுபவமாக்கி கொள்ள என் தேவனாய கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கட்டும். பரிசுத்த ஆவியானோருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது இந்த தவக்காலம் லெந்து காலம் ஆகிய இந்த காலகட்டத்தில் முன்பு சாதாரணமாக இருப்பதை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஆண்டவரோடு நிறைய நேரத்தை செலவிட வேண்டும். இப்படி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அது நல்லது. ஏனென்று சொன்னால் அது நம்மை ஆண்டவருக்கு நேராக, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை பலப்படுத்துவதாக இருக்கிறது. தேவன் எதற்காக நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் செயல்படுவதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. ஆக இப்பொழுது ஆண்டவர் சொன்னது போல அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த அனுக்கிரக காலத்திற்காக, இந்த இரட்சணிய நாளுக்காக இன்னும் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தின் கடைசி பகுதியிலே, கடைசி காலகட்டத்திலே, கடைசி நிமிடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த உலகத்தின் பின்னே சென்று கொண்டு உலகத்தின் காரியங்களிலேயே நாம் கவனத்தை செலுத்தி நம்முடைய நாட்களை எல்லாம் வீணாக்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக தேவன் தம்மால் தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகளுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்து வருகின்றார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சிலர் சொல்லுவார்கள், இதை தான் 2000 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்களே, சீக்கிரமாக வர்றேன், ஆண்டவர் சீக்கிரம் வர்றாரு, இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி. அப்படித்தான் இப்பொழுதும். அப்படி அல்ல. அப்படி சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தை பார்க்கிலும் இப்பொழுதுள்ள காலகட்டங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேதத்தில் உள்ள அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி அந்த தீர்க்க தரிசனங்கள் ஏறக்குறைய முடிவடைகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம்.
தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும். ஆக ஆண்டவர் உலகத்தின் முடிவிலே என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று சொன்னாரோ அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, வெகு வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த காலகட்டத்திலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்பவர்கள் இன்னும் நம்முடைய நாட்களை வீணாக்காதபடிக்கு இந்த காலகட்டம், அதான் சொல்கிறேன், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். உங்களுடைய ரட்சிப்புக்கு உரியதை நாம் தேட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இப்படிப்பட்ட காலங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஆக இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் நம் ஒவ்வொருவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இப்போ கேட்டால் சொல்லுவாங்க, நாங்களாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள்லாம் ஞானஸ்நானம் பெற்று விட்டோம், நாங்களாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டோம், அதற்காக பரலோகம் உங்களுக்கு உறுதியா என்று சொன்னால் அதில் நீங்கள் எவ்வளவாக நிலைத்திருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த ராஜ்யத்தை சுதந்திரக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. என்றோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ சில காரியங்களை விட்டு விட்டேன், அதற்கு பிறகு நான் என்னுடைய ஜென்ம சுபாவத்தில் எந்த விதமான மாற்றமும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் நம்மை பரிசோதித்து பார்க்கும் காலம், நம்மை சீர்தூக்கி பார்க்கும் காலம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு காலம்தான் இது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 50:23 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ யாருக்கு வெளிப்படுத்துவாராம் ஆண்டவர்? இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்ற காரியம் என்ன? எவன் தன்னுடைய வழியை செவ்வைப்படுத்துகின்றானோ, ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், சரி, அது நல்லது, அது அடிப்படையானது. ஆக கர்த்தர் எனக்காக சிலுவையில் பாடுபட்டு இரத்தம் சிந்தி என்னுடைய பாவத்தை மன்னித்தார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் போக்கி என்னை சுத்திகரித்து விட்டது என்று சொல்லி இந்த அடிப்படை உண்மையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதோடு நிறுத்திவிடக்கூடாது, அது அல்ல ஆரம்பம். அது ஆரம்பம். ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு உயிர் வந்தது போல, அதாவது தன் உணர்வு வந்தது போல, அவ்வளவுதான். கோமா ஸ்டேஜில் இருப்பவனுக்கு என்ன நடக்குது, தான் யார், எங்கே இருக்கும், வியாதி என்ன, ஒன்றும் தெரியாது. அதை போல வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்போ நமக்கு தெரிந்து விட்டது நாம் பாவி என்று. அதுதான் ரட்சிப்பு. அந்த கோமா ஸ்டேஜிலிருந்து தன்னுணர்வுக்கு வருவது. வந்த உடனே நான் ரொம்ப தன்னுணர்வுக்கு வந்துட்டேன், எனக்கு இப்போ எல்லாம் தெரியுது, நான் என் இஷ்டம் போல் வாழலாம், அப்படி சாப்பிடலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம் என்று யாராவது நினைக்க முடியுமா? செய்ய முடியுமா? முதலாவது முடியாது. படிப்படியாக அவனுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் வர வேண்டும், அவனுடைய பழக்க வழக்கங்களிலே மாற்றம் வர வேண்டும். அதற்கு பிறகுதான் உடல் அந்த சக்தியை பெற்று அவன் இயல்பு வாழ்க்கைக்கு வாழ முடியும். அதே போல தான் என்றோ ஒரு நாள் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நான் பரலோகத்துக்கு போய்விடுவேனா? இல்லை. அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறேன். யாருக்கு ரட்சிப்பு, யாருக்கு அது கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் தன் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு, தன்னுடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு. ஏன் அவன் அந்த கோமா ஸ்டேஜுக்கு போனான்? அந்த வியாதிக்கு காரணம் என்ன? அவனுடைய சில வேண்டாத உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், பாவ பழக்கங்களாக இருக்கலாம். ஆகவே அதற்கு பிறகு அவன் என்ன செய்ய வேண்டும்? அதை நன்றாக வந்த பிறகு அதை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். நான் நன்றாக ஆகிவிட்டேன் என்று சொல்லி பழைய நிலைமைக்கு திரும்பினான் என்று சொன்னால் மறுபடியுமாக அவன் நிலைமை மிகவும் மோசமானதாக போய்விடும். அதே போல தான் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யாருக்கு அனுக்கிரக காலம், யாருக்கு நான் இரட்சணியத்தை கொடுப்பேன் என்று சொன்னால், ரட்சிப்பு யாருக்கு என்றால் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன்.
நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை சரியான வாழ்க்கை தானா? தேவன் விரும்புகின்ற வழியிலே நான் நடக்கின்றேனா? அதை நாம் முதலாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகின்றது, இதோ இந்த வீட்டுக்கு இன்றைக்கு இரட்சிப்பு வந்தது. லூக்கா 19:9, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. யார் வீட்டுக்கு? சக்கேயு வீட்டுக்கு. அந்த சக்கேயு யார்? ஆயக்கார தலைவன், ஆயர்களுடைய தலைவன். அந்த தீர்வையெல்லாம் வாங்குபவர்கள் அல்லவா, அந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கெல்லாம் லீடராக இருந்தவன். அந்த இடத்துல அவனை யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற அமௌண்ட் ஒன்று, ஆனால் இவங்க மக்களிடமிருந்து வாங்குகின்ற தொகை ஒன்றாக இருக்கும். ஆக மிகுதியாக வாங்கினதை அவர்கள் பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளுவார்கள். எனவே மக்களுக்கு அவர்களை கண்டால் அவர்கள் பாவிகள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்குவார்கள். அவர்களை யாருக்கும் பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒருவன் அன்றைக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி காட்டு அத்தி மரத்தில் ஏறி இருந்தான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு அந்த வழியாக வந்தார். வந்து சக்கேவை பார்த்து, சக்கேவை நீ கீழே இறங்கி வா, இன்று நான் உன்னுடைய வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அப்படி உன் வீட்டில் இன்றைக்கி தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். கீழே இறங்கி வந்தான். வந்துட்டு அங்கே ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போகின்றார். அந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஏன் ஆண்டவர் இவ்வாறு சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. எந்த வீட்டுக்கு? எல்லாத்தையும் ஜனங்களை எல்லாம் ஏமாற்றி அதிகப்படியாக வசூலித்து பாவமான ஒரு வாழ்க்கை, அநியாயமாக சொத்து சேர்த்த அந்த வீட்டுக்கு இயேசு சொல்கிறாரு இரட்சிப்பு வந்தது. காரணம் என்ன தெரியுமா? 8வது வசனம். இதைத்தான் நாம் நம்முடைய சிந்தையில் வைக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சக்கேயு என்ன செய்கின்றார்? கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு வந்துட்டார். அந்த இல்லத்தில் வந்த உடனே இயேசு வந்துட்டார் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு அவருக்கு விருந்து பண்ணி அவரை அனுப்பிவிட்டு அப்படி இருந்து அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. ஆனால் அங்கே இயேசு வந்த வீட்டில் அவன் என்ன சொல்கிறான்? தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்கின்றான். இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் செய்த ஒரு காரியம் என்ன? தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த தவறுக்கு பிராயச்சித்தமாக பல மடங்கு அதை திரும்ப செலுத்த தயாராக இருக்கின்றான். நான் ஏமாற்றி வாங்கினது உண்மைதான், அதனால் நான் என்ன செய்கிறேன்? யார்கிட்டெல்லாம் ஏமாற்றி வாங்கினேனோ அதை எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்றேன், நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன். என்னிடத்துல அதிகப்படியான அந்த வருமானத்தை ஏழைகளுக்கு நான் பாதி கொடுத்து விடுகின்றேன். இதுதான் தன்னுடைய வழியை செவ்வைப்படுத்துவது என்பது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், இயேசுவே தெய்வம் என்று அங்கீகரித்து கொண்டோம், அவரே ரட்சிப்பு என்று அங்கீகரித்து கொண்டோம். அதோடு முடிந்து விடவில்லை. நமக்கு அது அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு நம்முடைய உள்ளத்திலே வந்த பிறகு, அவரை அறிந்து கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றம் வந்திருக்கிறது? வெளிப்பிரகாரமான பல காரியங்களை நாம் விட்டு விடுகின்றோம். ஆனால் உள்ளத்திலே உள்ள காரியங்கள், நம்முடைய சுபாவத்திலே உள்ள காரியங்கள், அதிலிருந்து நாம் மீண்டு வருகின்றோமா? நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துகின்றோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இதுவரையிலும் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவளாக இருக்கலாம், ஆண்டவரை பற்றி கேள்விப்படாத பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், மகளே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், உன் வீட்டிலே தங்க வேண்டும். சக்கேயுவை பார்த்து சொன்ன உடனே சக்கேயு சந்தோஷமாக இறங்கி வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போனானே, அதே போல் நீங்களும் ஆண்டவரை என் வீட்டுக்கு வாரும் சுவாமி, என் இல்லத்திற்கு வாரும் ஆண்டவரை என்று சொல்லி அவரை இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர் உங்கள் இல்லத்திலே வரும்பொழுது, உங்கள் உள்ளத்திலே வரும்பொழுது பல தீமையான காரியங்கள் நாம் செய்ததை அறிந்தும் அறியாமலும் செய்த பல காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார்.
அப்படியாக வெளிப்படுத்தும் பொழுது அதை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே அதற்கு பிராயச்சித்தமாக நான் இதை செய்கிறேன், அதற்கு இப்படி பரிகாரம் செய்கிறேன், நான் இனி அப்படிப்பட்ட காரியங்களே செய்ய மாட்டேன், யாரிடத்துலாவது வஞ்சித்து எதையாவது வாங்கியிருந்தால் அதை திரும்ப கொடுத்து விடுகிறேன், யார்கிட்டையாவது நான் பேசாமல் வைராக்கியம் பார்த்து கொண்டிருந்தால் அவர்களோட நான் சமாதானமாக போகிறேன். இது தான் தன்னுடைய வழியை செவ்வைப்படுத்துவது என்பதன் அடையாளம், வேறு ஒன்றுமல்ல. இந்த தவ காலத்தில் நான் நிறைய நேரம் ஜெபித்தேன், நிறைய பைபிள் வாசித்தேன், நான் ஆலயத்துக்கு போனேன், கன்வென்ஷனுக்கு போனேன், நல்லது நல்லது நல்லது. பட் இவைகள் எல்லாம் வெளிப்பிரகாரமான காரியங்களாக மட்டும் இருந்துவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க வேண்டும், உங்கள் தவறுகளை நீங்கள் உணர வேண்டும், அதிலிருந்து வெளியே வர வேண்டும், உங்கள் சுயத்திலிருந்து வெளியே வர வேண்டும். செய்த தவறுகளுக்கு அதற்கு சரியாக நாம் என்ன செய்யலாம் என்று ஆவியானவரிடம் ஒத்தாசை கேட்டு அதன் மூலமாய் நாம் நிறைவேற்றும் பொழுது, நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்தும் பொழுது அது என்ன ஆகின்றது? அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்துகிறது, வீட்டுக்கே ரட்சிப்பு வந்துகிறது. நீங்கள் யார் கூடயாவது சமாதான குறைவாக இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் சமாதானம் ஆகுங்க. யார்கிட்டையாவது பொருளை திருப்பி கொடுத்துட்றேன், பணத்தை கொடுத்துறேன்னு வாங்கி கொண்டு இன்னும் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற முயற்சிகளை எடுங்கள், கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுங்கள். யாரிடமாவது ஒரு காரியத்தை உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பேசாமல் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் போய் உதவி செய்யுங்கள். இதுதான் வழியை செவ்வைப்படுத்துவது என்பது. தீய சிந்தனை இருக்கும் என்று சொன்னால், யார் மேலாவது நமக்கு ஒரு கோபம் எரிச்சல் இருக்கும் என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் வழியை செவ்வைப்படுத்துவது. அதை நீங்கள் செய்யுங்க, உங்கள் குடும்பத்துக்கே ரட்சிப்பு வரும். ஜக்கேயு செய்தான். பணத்தை கலெக்ட் பண்ணது யார்? வீட்டில் உள்ள அவனுடைய மனைவியோ பிள்ளைகளோ அப்படி இல்லை, அவன் தான் போய் கலெக்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அதை உணர்ந்து அவன் அதிலிருந்து வெளியே வந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இந்த சக்கையவே உனக்கு மட்டும் இல்லை, நீ உன் வெளியே செவ்வைப்படுத்தினாய், ஆகவே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் முதலாவது நம்மை சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வழியை நாம் செவ்வைப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், நாம் ஆண்டவர் விரும்புகின்ற பாதையிலே நடப்போம் என்று சொன்னால், நம் மூலமாக நம்முடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வரும். அதுதான் ரட்சணியனால். இந்த காலகட்டத்திலே முதலாவது ஆண்டவரை, என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும், என் வழியை நான் செவ்வைப்படுத்த வேண்டும், அதற்கு உம்முடைய ஆலோசனை வேண்டும், உம்முடைய பலன் வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது கேட்பீர்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கின்றார், இன்றே பிரச்சனை நாள், இதுவே உங்களுக்கு அனுக்கிரக காலம். நாம் மனம் திரும்பினால் நம்மிதமாக நம்முடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சொல்லி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரி, உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னார். ரட்சிப்பு என்று சொன்னால் வெறும் பாவத்திலிருந்து மாத்திரம் அல்ல, நோய்களிலிருந்து விடுதலை, சாப கட்டுகளிலிருந்து விடுதலை, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, அவற்றை எல்லாம் எதிர்த்து போராடி மேற்கொள்ளக்கூடிய கிருபை. இது எப்படி வரும்? நாம் மனம் திரும்பினாலே, உண்மையாக நம்முடைய வழியை நாம் செவ்வைப்படுத்தினாலே என்ன நடக்கும்? இவைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றி தருவார். நம்முடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோடு சிநேகிதமாகும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் யார்கிட்டையும் போய் சமரசத்துக்கு போக வேண்டாம், யார்கிட்டையும் போய் மீடியேட்டராக இருக்கணும்னு கேட்க வேண்டாம், யார்கிட்டையும் போய் நீங்கள் போராட வேண்டாம். கர்த்தரிடத்தில் உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணியுங்கள். உங்கள் நடையை சரியான பாதையிலே நடக்கும்படியாய், சரியான வழியிலே நடக்கும்படியாய் தேவ ஒத்தாசையை கேளுங்கள். அதுக்கு தான் இந்த காலம். நிறைய ஜெபிக்கிறோன்னா எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? அதை யோசித்து பாருங்கள். எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? அவங்க மனம் திரும்பணும், இவங்க மனம் திரும்பணும், கடன் அடையணும், நோய் குணமாகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், இதெல்லாம் அல்ல. இவைகளெல்லாம் நடக்கும். இவைகளெல்லாம் தேவை என்று பரலோகத்தில் உள்ள பிதா அறிந்திருக்கிறார்.
அதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அந்த சக்கேயு செய்தது போல, ஆண்டவரே, என்னுடைய வழியை நான் செவ்வைப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆக நமக்கு ரட்சிப்பு வருவது எதனால்? நம்முடைய வழிகளை நாம் செவ்வைப்படுத்தும் பொழுது தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தரே சொல்லி இருக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு காரியம், அந்த ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை இந்த உலக காரியங்களுக்காக தேடாமல் தேவனை தேவனுக்காக தேடுங்கள். ரட்சிப்பு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த உலக காரியத்திற்காக அல்ல. கொலோசியர் 3:1-2 சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். நம்ம சொல்கிறோம்ல, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஜெபிக்கிறோம், போகிறோம், வரோம்னா உங்கள் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் மனம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? எதற்காக வேதம் வாசிக்கிறீர்கள்? எதற்காக ஆலயம் போகிறீர்கள்? எல்லாம் உலக காரியமாகவா? இதற்காகவா நாம் படைக்கப்பட்டோம்? இதற்காகவா தேவன் உங்களையும் என்னையும் இத்தனை கோடி மக்களுக்கு மத்தியில், இந்தியாவில் பார்த்தா ஏறக்குறைய 145 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் கிறிஸ்துவர்கள், ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள் என்று பார்த்தால் 2%, 3% தான். அதில் உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார் என்றால் இது எத்தனை பெரிய பாக்கியம்! நம்முடைய கண்களை திறந்தது அவர் அல்லவா? அவரே மெய்யான தேவன் என்று அவர்தானே நமக்கு அதை வெளிப்படுத்தினார். இல்லை என்றால் நாமும் இருளிலே வாழ்ந்து கொண்டு இருப்போமே. நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய வெளிச்சமாக வந்தது தேவன் அல்லவா? அவர்தானே நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லையே. யோவான் 15:16 சொல்வது போல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம். ஆக நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை, எல்லாம் அவருக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த உலக மனிதர்கள் தேடுவதைப் போலவே நாமும் உலக பிரகாரமாக இது வேணும், அது வேணும், பிள்ளை வேணும், நம்ம திருமணம் வேண்டும், வேலை வேண்டும், இப்படியே போய்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நாம் வாழ்வதில் ஒரு அர்த்தமும் அல்ல. அதிலும் கிறிஸ்துவர்களாக இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. வேதம் என்ன சொல்லி? மத்தேயு 6:33 சொல்லுகின்றது, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். எதெல்லாம்? எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று சொல்லி அவற்றுக்காக கவலைப்படாதீங்க. அதெல்லாம் தேவைன்னு பரலோகத்தில் உள்ள பிதா அறிந்திருக்கிறார். ஏற்ற சமயத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் நேர்த்தியாய் செய்து கொடுப்பார். நீங்கள் விரும்புகிறத காட்டிலும், நீங்கள் எதிர்பார்க்கிறத காட்டிலும், நீங்கள் போடுற பிளானை காட்டிலும் அவரது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதற்கு மேலே, அவருக்கு மேலே நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர், நம்மேல் அக்கறை உள்ளவர் யாரும் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட தேவன் இருக்கும் பொழுது நாம் இன்னும் அதுக்காக இது வேண்டும், அது வேண்டும், அதான் வேதம் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உயிர்த்தது உண்டானால் இந்த உலகத்தின் காரியத்தை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். பாருங்க, இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் என்ன ஆகுமா? எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். காரணம் என்ன தெரியுமா? உலக காரியத்தை நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை வைப்போம், ஒரு சாட்சி சொல்லுவோம், அவ்வளோதான். ஒரு 4-5 இது தொடர்ந்து நாம் வேண்டிக் கொள்கின்ற காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் நமக்குள் நாம் சோர்ந்து போய்விடுகின்றோம். என்ன ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்ற ஒரு நிலைமைக்கு வந்து விடுகின்றோம்.
யார் யாரெல்லாமோ இப்படி அநியாயம் செய்கிறார்கள், அவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள். நான் யாருக்கும் எந்த அநீதியும் செய்யவில்லை, அநியாயமும் செய்யவில்லை. ஆனால் என் குடும்பம் தானே இப்படியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எதனால் வந்தது? உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடிக்கொண்டிருப்பதனால். இந்த உலக பிரகாரமான பணம், பதவி, புகழ் இவைகள் எல்லாத்துக்கும் தேவன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு மாத்திரம் வரவில்லை. இந்த உலகத்தின் காரியங்கள், பிசாசு கூட எல்லாத்துக்கும் பணத்தை கொடுக்கலாம். அவன் கூட, ஏன்னா அவங்க ஆட்கள், அவனை தன்னுடைய ராஜ்யத்திற்குள் கட்டுக்கோப்புக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பணத்தை கொடுக்கலாம், புகழை கொடுக்கலாம், அந்தஸ்தை கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஆனால் அவனால் எதை கொடுக்க முடியாது? மன சமாதானத்தை கொடுக்க முடியாது, உண்மையான அன்பை கொடுக்க முடியாது, எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததே எதற்காக? உங்களையும் என்னையும் அவருடைய புத்திரனாய் மாற்ற வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், தேவர் ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாற வேண்டும், நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். கொஞ்ச காலம், ரொம்ப போச்சுன்னா ஒரு 100 வயது என்று வைத்துக்கொள்ள வாழுகின்ற இந்த சொற்ப காலம் இந்த உலகத்திற்கு இத்தனையாய் பாடுபட்டு, இவ்வளவாய் கஷ்டப்பட்டு, இவ்வளவாய் நம்மை நாமே வருத்தி கொண்டு இருக்கின்றோமே, நித்தியமாய் நாம் அனுபவிக்க போகின்ற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை என்றைக்காவது யோசித்து பார்த்தோமா? அதற்காக ஏதாவது முயற்சி எடுக்கின்றோமா? அதை உணர்ந்து செயல்பட வேண்டிய காலம்தான் இது. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காலத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த காலகட்டத்தில் நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி எது? அது புசிக்கின்ற ஆகாரத்தினாலும் அல்ல, குடிக்கிற தண்ணியினாலும் அல்ல. அது எதுவா? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானமும் சந்தோஷமும். அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் என் உள்ளத்தில் வரணும், உங்கள் சந்தோஷம் எங்கள் குடும்பத்தில் வரணும். அதற்காக ஜெபியுங்கள், அதற்காக பிரயாசப்படுங்கள். வேண்டாத சுபாவங்கள் நீங்கும்படியாய் அதற்காக உபவாசம் இருங்கள். வேலை கிடைக்கணும்னு உபவாசம் இருக்க வேண்டாம், குழந்தை பாக்கியம் வேணும்னு இருப்பது நல்லது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதுதான் முக்கியம் என்று சொல்லி வாழ்நாட்களை எல்லாம் வீணடிக்க வேண்டாம். அதை உணர்ந்து செயல்படுகின்ற காலகட்டத்திற்குள்ளாகத்தான் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக தான் இந்த தவக்காலம். இதை நாம் நாமே பரிசோதித்து பார்த்து நிதானித்து அறிந்து சரியான பாதையிலே செய்ய வேண்டும், அந்த செவ்வையான வழியிலே நாம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பக்தி முயற்சிகள், இத்தனை கன்வென்ஷன் கூட்டங்கள், இத்தனை உபவாச கூட்டங்கள், இத்தனை நைட் பிரேயர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சாப்பிடுவதற்கும், நாம் குடிப்பதற்கும், நாம் உடுத்துவதற்கும், உலக பிரகாரமாக உள்ள காரியங்களை அதற்காக அல்ல. அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனிடத்தில் போய் சேர வேண்டும். அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை சரியான பாதையிலே எப்படி செல்வது என்பதை கற்றுக்கொள்ளுகின்ற காரியம், எது நமக்கு தடையாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே செவ்வைப்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் இந்த தவக்காலம். அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம், உன் வழிகளை செவ்வைப்படுத்து, உன் நடையை செவ்வைப்படுத்து. இந்த உலகத்துக்கு பிரகாரமான காரியங்களை நினைத்து கொண்டு, அநித்தியமான இந்த காரியங்களை நினைத்து கொண்டு நித்தியத்தை இழந்து விடாதே, உன்னை நீயே ஏமாற்றி கொள்ளாதே. பூதாரி மைந்தனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் மனம் திரும்பி தகப்பன் வீட்டில் தகப்பன் கொடுக்கின்ற அந்த பேங்க்வெட்டில், அந்த சந்தோஷமாக அந்த விருந்தில் அவன் கலந்துக்கிட்டான். ஆனால் தகப்பனுக்கு எப்போதுமே நான் உண்மையாக இருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணலேன்னு சொல்கிற மூத்த குமாரன் உள்ளே கூட கால் வைக்கிறதுக்கு நான் வரமாட்டேன், இவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு வெளியில் இருந்தான். காரணம் என்ன? அவனுக்கு நினைப்பு, நம்ம இவ்வளோ நல்லா இருந்தோம், தகப்பனுக்கு உண்மையாக இருந்தோம், எல்லாம் பண்ணோம், ஆனால் எல்லாத்தையும் எழுந்துட்டு நிற்கிற இவனுக்கு அவர் இவ்வளோ தூரம் செஞ்சார்னா அந்த இடத்துக்கு நான் வரலை. இப்போ இது எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய பெருமையை காட்டுகிறது. ஆவிக்குரிய பெருமை அது இருந்தாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மால் தேவனுடைய எந்த நன்மையையும் அனுபவிக்க முடியாது.
அனுபவிக்க முடியாது. எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, அவருடைய கிருபையினால் வந்தது என்று சொல்லி யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ, ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தை அது வளமுள்ளதாக இருக்க வேண்டும், என் நினைவுகள் உம்முடைய நினைவுகளாக இருக்க வேண்டும், என்னுடைய செய்கைகள் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இப்படியாக என் வழியை நான் செவ்வைப்படுத்தும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரட்சிப்பு நம்முடைய வீட்டிற்கு வரும். நம் மூலமாக நம் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். ஒரு சக்கேயு அதை உணர்ந்தான், வழியை செவ்வைப்படுத்துவதற்கான வழியை தெரிந்து கொண்டான், அவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைய தினத்திலும் கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து அதை தான் கேட்கிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? விட வேண்டிய காரியங்களை விட்டு கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை கடைபிடித்து தேவன் நமக்கு காட்டுகின்ற பாதையிலே நாம் நடப்போம், நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துவோம். இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் சொல்வது போல, இதோ இது அனுக்கிரக காலம், இது இரட்சிப்பின் நாள், இதை நாம் நமக்கு ஆதாயப்படுத்திக் கொள்வோம். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. தகப்பனே, நாங்கள் நினைத்து பார்க்காத காரியங்களை எல்லாம் நீர் பகிர்ந்து கொடுக்கிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் கொடுத்து கொண்டு வருகிறீர் சுவாமி. தகப்பனே, எங்களை பலப்படுத்துவதற்காக உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு கொடுத்து வருகிறீர் ஆண்டவரே. உன்னதத்தின் பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறீர் சுவாமி. அப்படியாக வாழ வேண்டிய ஒரு காலகட்டம்தான் இது தகப்பனே. இதை உணராதவர்களாய் மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. உள்ளத்திலே சமாதானம் இல்லை ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கின்றோம், அபிஷேகிக்கப்பட்டோம் என்று சொல்கின்றோம், ஆனால் உள்ளத்தில் அமைதி இல்லையே, உள்ளத்திலே ஒரு சமாதானம் இல்லையே. குடும்பத்திற்குள் ஒரு குழப்பம்தானே இருந்து கொண்டிருக்கின்றது தகப்பனே. நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. அதற்கு காரணத்தை இப்பொழுது புரிந்து கொண்டோம் சுவாமி. ஆமாண்டவரே, நாங்கள் எங்களை சரி செய்ய வேண்டிய பகுதிகள் அநேகம் உண்டு. எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இந்த நாளில் நீர் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர், எங்களுக்கு அதை புரிய வைத்தீர் சுவாமி. தகப்பனே, இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அநேக நல்ல காரியங்களை எங்களால் செய்ய முடியவில்லை. நாங்கள் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிற அநேக காரியங்களை செய்து விடுகிறோம் ஐயா. அதற்கு காரணம் எங்களுக்குள் இருக்கிற பாவ சுபாவம்தான் என்பதை பரிசுத்த பவுல் மூலமாக கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இதிலிருந்து எங்களை விடுவிப்பவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம் சுவாமி. ஆகவே இந்த வேளையிலும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் எங்களுடைய இக்கட்டிலிருந்து கட்டுகளிலிருந்து நீர் விடுவிக்கும்படியாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் தொடர்ந்து பேசுவீராக. அவர்கள் தங்கள் பாதையை எந்த இடத்தில் வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்திலே செவ்வைப்படுத்த என் தேவனாய கர்த்தர் கிருபை செய்வீராக. வார்த்தையிலே அவர்கள் வழி செவ்வையாகட்டும், அவருடைய சிந்தையிலே அவர்கள் பாதையை நீர் செவ்வைப்படுத்துவீராக. அவர்களுடைய நடவடிக்கையிலே அவர்கள் பாதையை நீர் செவ்வைப்படுத்துவீராக. அப்படியாக செய்யும் பொழுது ரட்சிப்பு அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் குடும்பத்திற்கே தருவேன் என்று சொன்னீரே, அது இந்த நாளிலே தகப்பனே பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை நீர் தாரும் ஐயா, நீர் தார். எங்களால் ஆனது என்று சொல்ல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் பலவீன பாண்டங்கள். ஆகவே தான் நாங்கள் தேவ பலத்திற்காக நம்முடைய சமூகத்திலே காத்து நிற்கிறோம். தேவ பலத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் இடை கட்டுவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் உம்முடைய அன்பிற்குள் கடந்து வர தகப்பனே, தங்கள் வழியை செவ்வைப்படுத்த அதன் மூலமாய் இரட்சிப்பை அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இதோ இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். God bless you.